பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 22 டிசம்பர் 2025 திங்கட்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.50 லட்சம் ஒதுக்கீடு புதிய ஊரக வேலை திட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம்ல, அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அது பூஜ்ய பாபு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆக்சுவலாக அந்த மசோதா என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு வாழ்வாதார உறுதியளிப்பு திட்டம். அது பேர் விபிஜி ராம்ஜி அம்பா அந்த மசோதா பேர். சரியா, வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு வாழ்வாதார உறுதியளிப்பு திட்ட மசோதா. அந்த மசோதா பேர் விபிஜி ராம்ஜி. சரியா, அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் மொத்தம் 100 நாள் வேலைவாய்ப்பு அப்படின்றத ஒரு ஆண்டுக்கு 125 நாள் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது நம்ம பார்த்தோம் பொதுவாக 60% ஒன்றிய அரசு கொடுப்பாங்க. சரியா, 60% ஒன்றிய அரசு இதுக்கான நிதியும் 40% மாநில அரசு கொடுக்கும். இதுவே வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்தவரை எப்படின்னா, அந்த மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் 10% நிதியும் இதுக்காக, ஒன்றிய அரசு 90% நிதியும் டோட்டலாக கொடுப்பாங்க. சரியா, இதுதான் இந்த திட்டத்துக்கான முக்கிய நோக்கம். கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விண்ணப்பித்த 15 நாளில் ஒருத்தங்களுக்கு வேலை கொடுக்கல அப்படின்னா மாநில அரசு உரிய நிவாரணத் தொகை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா இந்த மசோதாவில். ஸோ நிறைவேறிடுச்சு. இனிமேல் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்லாம் கிடையாது. இனிமேல் என்ன அப்படின்னா வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு வாழ்வாதார உறுதியளிப்பு திட்டம் விபிஜி ராம்ஜி அது பேர். சரியா, ரைட், ஓகே. எல்லாத்துலேயும் சமஸ்கிருத பேர் வச்சாச்சு. ரைட், மிகப்பெரிய சாதனை. அடுத்தது பார்க்கலாம். இன்றைக்கி நியூஸ் ரொம்ப கம்மி தான். ஒரு சில நியூஸ் மட்டும் இருந்துச்சு, நம்ம பார்த்துலாம். இந்த பாருங்கள், அணுசக்தி துறையில் தனியார் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. சரியா, அந்த மசோதா ஒப்புதல் அளிக்கிறதுக்கு நேற்றே நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா 2047க்குள்ளே 100 ஜிகாவாட் அணுசக்தி மின்சாரத்தை எட்டுறது தான் இதோட ஒரு முக்கிய நோக்கம். சரியா, 100 ஜிகாவாட் அணுசக்தியை நம்ம மெயின்டைன் பண்ணுறது, கொண்டு வரது, உற்பத்தி பண்ணுறது. ஸோ அது தொடர்ந்து பாருங்கள் எதில் திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1962 அணுசக்தி சட்டம், 2010 அணுசக்தி இழப்பீட்டு சட்டம். இது ரெண்டுத்துலேயும் திருத்தம் பண்ணி தான் இந்த புதுசாக அணுசக்தி மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இந்த இது பாருங்கள், அதாவது ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனம் அணுசக்தியை நிர்ணயித்து அதை அவங்க உற்பத்தி பண்ணி அதில் லாபத்தை எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பராமரிப்பு, வேறு இந்த வேஸ்டேஜை டிஸ்போஸ் பண்ணுறது, இது எல்லாமே பொதுத்துறை நிறுவனங்கள் தான் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுரேனியம் மற்றும் தோரியம் சுரங்கப்பணிகள், அணு எரிபொருள் செறிவூட்டல் மற்றும் மறுசுழற்சி, உயர்நிலை கழிவு மேலாண்மை போன்ற முக்கிய பணிகளில் மத்திய அரசு அல்லது அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டுமே தொடர்ந்து ஈடுபடும். மெயினாக இந்த யுரேனியம் தோரியம் கையாளுறதுல பொதுத்துறை நிறுவனம் ஈடுபடும். ஆனால் அந்த லாபத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எடுத்துக்கிடுவாங்க. சரியா, யார் அப்படின்னா ஒரு தனியார் நிறுவனம், எந்த நிறுவனம் எடுக்கிறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக கரண்ட்டை உற்பத்தி பண்ணி அதுக்கான லாபத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரைட்டு, ஓகே. இதான் அந்த மசோதா. அடுத்தது இந்த தேச விரோத செயல்களில் ஈடுபடுகிறது, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த பூபேன் ஹசாரியா, இவருக்கு பாரத ரத்னா அறிவித்தாங்க. இவர் அஸ்ஸாமை சேர்ந்த பாடகர்ப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ரீசெண்டாக இறந்தாருன்னு நினைக்கிறேன். அதை இந்த பேர் பார்த்த ஞாபகம் இருக்குது. நான் என்னான்னு பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். பட் பூபேன் ஹசாரியா இவர் யார் அப்படின்னா பாடகர். எஸ்எஸ்சி எக்ஸாமில் இது கண்டிப்பாக கேட்கலாம். சரியாப்பா, பூபேன் ஹசாரியா அப்படின்றவர் அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த பாடகர். இவர் வேறு யூரியா, நாட்டோட யூரியா உற்பத்தி அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2014 இருந்ததுக்கு 2014 225 லட்சம் டன்னாக இருந்த யூரியாவோட உற்பத்தி இப்போ 306 லட்சம் டன்னாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அதாவது இத்தனை வருஷத்தில் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்திய அரசின் விடாத முயற்சியில் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான் முக்கியம். என்னென்னா 10ல் ஒரு அதாவது 10ல் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் மோட்டார் சைக்கிள் இருந்துச்சு. இப்போ 10ல் 5 குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு மோட்டார் சைக்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சராசரியாக 10ல் ஒருத்தவங்க கிட்ட தான் 10 குடும்பத்தில் ஒரு குடும்பத்துக்கு தான் மோட்டார் சைக்கிள் இருந்துச்சு. இப்போ 5 குடும்பத்துக்கு 10ல் 5 குடும்பம் வீட்டில் மோட்டார் சைக்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாருங்கள், பரீட்சா பே
சர்ச்சா அப்படின்னா என்னென்னா தேர்வுகளை மன அழுத்தமின்றி எதிர்கொள்வது தொடர்பான விவாதம். சரியாப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மாணவர்கள் மத்தியில் பிரதமர் உரையாடுறது என்னென்னா பரீட்சா பே சர்ச்சா அப்படின்றது தேர்வுகளை எப்படி மன அழுத்தம் இல்லாமல் கையாளுறது அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் வந்து சொல்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். அடுத்தது இந்த பாருங்கள், உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்காங்களே, அவங்க சுற்றுச்சூழலை பராமரிக்கிறது அந்த நிறுவனத்தோட கடமைன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நீங்கள் ஒரு சர்வீஸ் மாதிரி பெருமைப்பட்டுக்க கூடாது, அது உங்களோட கடமைன்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக ராஜஸ்தான், குஜராத் இந்த மாநிலங்களை வந்துட்டு அழிவின் விளிம்பில் உள்ள கானமயில் இதாது. சரியாப்பா, கானமயில் த கிரேட் இண்டியன் ஃபஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, த கிரேட் இண்டியன் ஃபஸ்டட்னு சொல்கிற இந்த கானமயில் பறவை அழியக்கூடிய ஒன்றா இருக்குது. அதனால் வழக்கு தொடுத்துருக்காங்க. அதில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. இப்போ சப்போஸ் ஒரு உயிரினம் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ்னால் அழியக்கூடிய நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னா அதை பாதுகாக்கிறதுக்கு அரசு ஒரு திட்டம் போடுவாங்க. அந்த திட்டத்துக்கு எவ்வளோ செலவாகுதோ அதை வந்து அந்த நிறுவனங்கள் தான் கொடுக்கணும். அரசு வந்து மக்கள் காசை ஒதுக்கக்கூடாது அப்படின்னு அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க எந்த சட்டத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறுவன சட்டம் 2013பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறுவன சட்டம் 2013 பிரிவு 135 கீழே பெருநிறுவனங்களுக்கு உள்ள சமூக பொறுப்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பொறுப்பு இயல்பாகவே உள்ளடங்கியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இயல்பாக இருக்கக்கூடியதான். நீங்கள் என்னமோ பெருசாக நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு உயிரினங்களையும் காப்பாற்றுறது அந்தந்த நிறுவனங்களோட கடமைன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அச்சுறுத்தல் ஏற்படும் நிலையில் அதற்கான செலவை சம்மந்தப்பட்ட நிறுவனமே ஏற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, சரி, அடுத்து இந்த பாருங்கள், டிசம்பர் 21ஆம் தேதி உலக தியான தினம்ப்பா. சரியா, ஐநா அறிவித்து இப்போ கொண்டாடிட்டு வர்றாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசம்பர் 1ஆம் தேதி உலக தியான தினம், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஸ்போர்ட்ஸ் நியூஸில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை இந்த இது. அதாவது என்னென்னா இப்போ 2024 19 வயதுக்குட்பட்டோர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணி ஜெயிச்சிருக்காங்க. 191 ரன் வித்தியாசத்தில் இந்தியாவை ஜெயிச்சிருக்காங்க. சரியா, அப்போ 2024 அண்டர்-19 ஆசியன் கப்பு. சரியா, அண்டர்-19 ஏசியன் கப்பு யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்காங்கப்பா, இந்தியாவை வீழ்த்தி. சரியா, ரைட். அடுத்தது ஐநா அகதிகள் முகமையோட தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈராக்கோட அதிபர் பர்ஹாம் சாலி. சரியா, இவரும் அகதியாக இருந்து வந்தவர் தான். ஸோ ஐநா அகதிகள் முகமையின் தலைவராக முன்னாள் ஈராக் அதிபர் பர்ஹாம் சாலியை தேர்ந்தெடுத்திருக்காங்கப்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ஹாம் சாலி ஈராக்கோட முன்னாள் அதிபர். அவர் ஐநாவோட அகதிகள் முகமையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஓகே, ரைட். அடுத்து அவ்வளோதான்ப்பா. 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் வருதுல்ல, அதுக்கு சிறப்பு பேருந்து இயக்குறாங்க. அது சார்ந்து சொல்லியிருக்காங்க. முட்டை விலை 8 தப்பாக போயிருக்கான், அதை பார்த்துக்கோங்க. அநேகமாக நம்மளுக்கு கைக்கு வர்றப்ப முட்டை ரேட் வந்து 8 ரூபா கிட்ட வரும்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். குளிர்காலம் வந்தாவே ஆனால் முட்டையோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது ரெகுலர் தான். ஸோ இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான்ப்பா. நம்ம ஜனவரி 17 போத், அதாவது குரூப் 2-4 பேஸ் பண்ணி டெஸ்ட் பேட்சும் கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா. நன்றி.